கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1 ஒரு சில வசனங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கிறேன், கேளுங்க. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது, நீ உன் தேவனாகி கர்த்தரால் துரத்தி விடப்பட்ட எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகி கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்துல சிந்தனை செய்யணுமா? நம்முடைய இருதயத்துல நாம் சிந்தனை செய்ய வேண்டும். என்ன சிந்தனை செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் நம்முடைய இருதயத்துல நாம் சிந்தனை செய்ய வேண்டும். கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தார்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சித்தத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தான் நாம் வாழுகிறோமா? ஆண்டவருடைய நோக்கத்தை தான் நாம் நிறைவேற்றுகிறோமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நாம் வாழுகிறோமா? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் வாழுகிறோமா என்று நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணுமா? சிந்தனை செய்யணுமா? அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, நாம் சிந்தனை செய்து கர்த்தரிடத்துல திரும்பி, நம்முடைய இருதயத்துல நாம் சிந்தித்து கர்த்தரிடத்துல திரும்பி, கர்த்தர் கற்பிக்கிறபடியெல்லாம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து செயல்பட்டால், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவாராம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை திருப்பி நமக்கு இறங்கி, நாம் சிதறடிக்கப்பட்ட எல்லா இடங்களிலிருந்து நம்மை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நன்மைகள், நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய சுகத்தை, பலத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடியினால், தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்காதபடியினால், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழியில நடக்காதபடியினால் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறோம். சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம். சிறையாக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறோம். கர்த்தர் அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை திருப்பி நமக்கு இறங்கி, நம்மை சிதறடித்திருந்த எல்லா இடத்திலிருந்து திரும்ப சேர்த்து கொள்ளுவாராம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி, அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உங்கள் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் சிதறடித்திரத்திலிருந்து நம்மை கூட்டி சேர்த்து, நமக்கு வர வேண்டிய நன்மைகள் எதுதான் சிதறடிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கூட்டி சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை செய்து நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தருடைய சத்தத்தை முக்கியப்படுத்துவோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம்.
கர்த்தருடைய விருப்பத்தின்படி நடப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சிறையாக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவார். நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிப்பார். நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தருடைய வழியில் நடக்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்து நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற கிருபைகளை தாரும். கர்த்தாவே, உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிற கிருபைகளை தாரும். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு இறங்கி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இறங்குகிற தேவன், எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன், நாங்கள் தூரமாய் போயிருந்தால் எங்களை கூட்டி சேர்க்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களை நீர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வழியில் நடந்து உம்முடைய நன்மைகளை சுதந்திரித்து அனுபவித்து மகிழ்ந்திருக்க, கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் பலுகி பெருக எங்களை முற்றிலும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணும். ஆவிக்குரிய காரியங்களில், உம்முடைய கர்த்தாவே விருப்பங்களில், வேத வசனங்களில், கர்த்தாவே உம்முடைய நன்மைகளில் நாங்கள் பலுகி பெருகி ஆசீர்வதிக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.